ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மோசே மீதியான் தேசத்தின் ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்திரோபின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஊரை மட்டும் வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேயுடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது 40 ஆண்டுகள் அரண்மனை வாழ்க்கை. அங்குதான் வளர்ந்து வருகிறார். அங்கு பிரச்சனை ஏற்பட்டு ஜீவன் தப்ப ஓடுகிறார். பார்வோனுக்கு பயந்து வனாந்தரத்திலே 40 ஆண்டுகள். யோசித்து பாருங்கள். அரண்மனையிலே பயிற்றுவிக்கப்படுகிறார். 40 ஆண்டுகள் முடிந்து விட்டது. தன்னுடைய சொந்த பலத்தை சார்ந்து சில காரியங்களை செய்ய நினைக்கிறார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்படியாவது விடுதலை கொண்டு வர வேண்டும் முயற்சி எடுக்கிறார். தோல்வியை தான் காண்கிறார். பின்பு 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே வேதனையோடு கூட ஆடுகளை மேய்த்து தெரிகிறார். ஆனால் அங்கு நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ளுகிறார், பயிற்றுவிக்கப்படுகிறார். தான் வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது 40 ஆண்டுகள் அங்கும் முடிந்து விட்டதும் தேவனாய் கர்த்தர் மோசே சந்திக்கிறார். அதுவரை தன்னுடைய சுயபலத்தை சார்ந்திருந்தவன் ஆனால் ஆண்டவருடைய சந்திப்புக்கு பிறகு சூழ்நிலை தலைகளாக மாறுவதை வேதத்திலே பார்க்க முடியும். 80 வயது தேவன் மீண்டுமாய் மோசே அழைத்தவனை எகிப்திற்கு போ, அங்கு பார்வோனை போய் சந்தி, என் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வான்னு சொல்லுகிறார். அதற்கு முன்பாக பார்வோனை பார்த்து பார்வோன் தன்னை கொன்று விடுவான் என்று பயந்து ஓடின மோசே மீண்டுமாய் பார்வோனுக்கு முன்பாக போய் நிற்கும்படியாய் ஆண்டவர் வைக்கிறார். தைரியமாய் போய் நிற்கிறார். காரணம் என்ன? அந்த வனாந்தரத்திலே மோசே பயிற்றுவிக்கப்படுகிறார். போய் தைரியம் வருகிறது. அநேக காரியங்களிலே கற்றுக்கொண்டு நல்ல மோல்டாகிவிட்டார். முன்பாகலாம் தன்னுடைய மாம்சத்தின்படி சாதிக்க நினைத்தார், முடியல. ஆனால் இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவரே முழுதுமாய் சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்து விட்டார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரம் நம்முடைய பலத்தை, நம்முடைய மாம்சத்தை, நம்முடைய பணத்தை, மற்ற காரியங்களை சார்ந்திருக்கும் போது தோற்று போய் விடுகிறோம். ஆனால் என்ன எதிர்பார்ப்பார்? எப்பொழுதும் அவரை சார்ந்து கொள்ளும்படியா விரும்புவார். ஒருவேளை உங்களுடைய பலத்தினால் இதுவரை முடியாம போயிடுச்சுன்னா இனி ஆண்டவருடைய பலத்தை சார்ந்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள். ஏசப்பா நீங்க நடத்துங்கன்னு சொல்லி பாருங்களேன். அந்த இடத்துல அப்பொழுதே ஒரு வழி உண்டாக்க ஆரம்பிச்சிரும். நாம என்ன பண்றோம்? நாமே முயற்சி எடுக்கிறோம், முட்டுகிறோம், நாம சேலஞ்ச் பண்றோம். பாரு, நான் இதை முடிச்சு காமிக்கிறேன், இதை பண்றேன். சில நேரத்தில் சில காரியங்களிலே நமக்கு பேர்ப்புகள் உண்டாக கர்த்தர் அந்த காரியங்களை செய்ய அனுமதிப்பதில்லை. மாறாக இது கர்த்தரால் உண்டானது, கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார், கர்த்தர் நடத்தினார் என்று சொல்லி தாழ்த்தவும் கற்றுக்கொள்ள வேண்டும். மோசே தேவன் அனுப்புகிறார். அதே பார்வோனுடன் போய் நின்று பலத்த காரியங்களை செய்து இஸ்ரேல் ஜனங்களை வெளியே கொண்டு வருகிறார். ஒரு வனாந்தரமான பகுதி, பாலைவனமான பகுதியில ஒரு குதிரையை பயிற்றுவிக்கிற மனிதன் அந்த குதிரையை நடத்தின விதத்தை பார்த்து மற்றவர்கள்லாம் இறக்கப்பட்டு, எப்பா கொஞ்சமான உனக்கு இறக்கம் இல்லையா? அந்த வாயில்லாத பூச்சி இந்த குதிரை இவ்வளவு கஷ்டப்படுத்துறிய, ஒழுங்கா தண்ணி குடிக்க கொடுக்கறது இல்ல, அதை தீயின் வழியாய் பாய்ந்து அதை தாண்டி அந்த கரை வைப்பாப்ல, தண்ணீர் வழியாய் ஓட வைப்பாரு, பள்ளங்கள்லயும் மேடுகள்லயும் ஏறி ஓட வைப்பது, கால்கள் அடி வாங்கும், எல்லா பக்கத்திலும் ஒரு பயங்கரமான ட்ரைனிங், அதுக்கு பயிற்சி. இந்த பயிற்சி கொடுக்கிற அந்த பயிற்றுவிக்கிறவனுக்கு எல்லா விதத்திலும் அந்த குதிரை கட்டுப்பட வேண்டிய ஒரு நிலைமை. ஒரு நாள் பட்னியா கிடக்க வைப்பான், ஒரு நாள் நல்ல சாப்பாடு கொடுப்பாப்புல. இப்படி வித்தியாசமான ட்ரைனிங் பயிற்சி பார்த்தது மற்றவங்களே பாவம், இப்படி போட்டு அதை கொடுமைப்படுத்துறீன்னா அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கிற பயிற்சி கொடுக்கிற அந்த மனுஷன் சொன்னானா, இந்த குதிரை எவ்வளவு கஷ்டத்தின் பாதையில, எவ்வளவு நெருக்கத்துல, எவ்வளவு வனாந்தரத்துல, தண்ணீரிலும் தீயில நான் பயிற்றுவிப்பது எதற்காக தெரியுமா? என்னுடைய ராஜா பயன்படுத்த விரும்புகிற அந்த குதிரையை, இது ராஜா பயன்படுத்துவதற்காக பயிற்றுவிக்கப்படுகிற குதிரை. அது சிறந்ததாக இருக்க வேண்டும். நாளைக்கு யுத்த காலத்திலே, அவர்கள் யுத்த காலத்திலே வனாந்தரத்திலே தீயின் வழியாய் போகும் பொழுது, ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் குதிரை அதை ஜெயிக்கத்தக்கதாய், தாண்டத்தக்கதாய், அதை பார்த்து பயந்து ஓடாமல் தைரியமாய் முன்னேறத்தக்கதாய், எதிரிகளின் சேனையை சிதறடிக்கத்தக்கதாய் நிற்கணுங்கிறதான் பயிற்றுவிக்கிறேன்னு சொல்லுகிறார். எவ்வளவு உண்மை! ஆண்டவரும் கூட அப்படிதான். பயந்து போய் வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவர் விரும்புறது இல்லை. என் பிள்ளைகள் தைரியமா இருக்கணும், என் பிள்ளைகள் உற்சாகமா இருக்கணும், காரியங்களை சாதிக்கணும். அதனால்தான் எல்லா விதத்திலும் நமக்கு பயிற்றுவிக்கிறார். உபத்திரவங்கள், பாடுகள், நெருக்கங்கள் எல்லாம் நம்மளை உருவாக்குகிறது, மீண்டுமாய் ஆண்டவருக்காக மகிமையாய் செயல்பட வைக்கிறது. அதனால் இன்றைக்கு நீங்கள் கடந்து வருகிற பிரச்சனைகள், பாதைகள், வேதனைகள், நெருக்கங்களை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம்.
இவைகள் இன்னும் நம்மை அடுத்த லெவலுக்கு மேன்மையான பாத்திரமாய், கனமான பாத்திரமாய் உருவாக்குறது என்பதுதான் உண்மை. அந்த நிச்சயத்தை, அந்த நம்பிக்கை நாம் விட்டுவிட வேண்டாம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம். சமூகத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. அநேக விதத்தில் சோர்ந்து விடுகிறோம். அநேக பாடுகளை பார்க்கும் பொழுது பின்வாங்குகிறோம், வேண்டாம் என்று சொல்லுகிறோம். அதனால் கடினமான பாதை எனக்கு என்று சொல்லி புலம்புறத நிலைமையெல்லாம் மாற வேண்டும் சொல்லி நாங்கள் கதறுகிறோம். ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு நோக்கத்தை நீர் வைத்திருக்கிறேன். சும்மா நீங்கள் பாடுகளை எங்களை அனுமதிப்பதில்லை. மாறாக பாடுகளின் பாதையின் பிள்ளைகள் கடந்து சென்று அப்பொழுதுதான் சாதிக்கிறவர்களாக மாறுவார்கள், நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் மாறுவார்கள் என்று சொல்லி அந்த காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம். இதனால் இப்படிப்பட்ட பாடுகளின் பாதையில் கடந்து போற பிள்ளைகள் சோர்ந்து இருப்பார்கள் என்று சொன்னால் தட்டி கொடுத்து தைரியப்படுத்தி தொடர்ந்து நிலைத்திருக்க, இன்னும் மகிமையான காரியங்களை செய்ய எல்லா பயத்தை விட்டு தைரியமாய் செயல்பட உதவி செய்வீராக. நாள் முழுவதும் நடத்தலும் கிருபை உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். வண்ணாந்தரத்திலே கடினமான பாதையிலே, நெருப்பும் தண்ணீர் நிறைந்த பாதையில கடந்து போக நேரிடுமானால் சோர்ந்து போக வேண்டாம். தேவன் நம்மை ஒரு கனமான பாத்திரமாய் உருவாக்குவதற்காக, பயிற்றுவிப்பதற்காக, பயன்படுத்துவதற்காக அனுமதித்திருக்கிறார். நிச்சயமாகவே அதற்கு பின்பு மகிமையான காரியங்கள் வெளிப்படும். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.